சென்னையில் 13 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டனர். தூய்மை பணியை தனியாருக்கு ஒப்படைக்கக்கூடாது, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் தொடர்ந்து வந்தனர். பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தான் போராட வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து நீதிமன்ற உத்தரவுப்படி போராட்டக்காரர்களை வெளியேற்றுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக ஏராளமானோர் ரிப்பன் மாளிகை முன்பாக கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் 10க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் ஏற்றி அழைத்துச் செல்லப்பட்டனர்.